எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கின்சனுடைய ஒரு கோட் இருக்கு. குழந்தைகள் இல்லை என்றால் உலகம் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா எப்பவுமே குழந்தைகள் இருப்பாங்க. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் இல்லை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போதோ இல்லை குழந்தை கூட விளையாடும் போதோ அந்த துன்பங்கள் எல்லாமே பறந்து போயிடுற அளவுக்கு தான் குழந்தைகளுடைய தன்மை அப்படிங்கிறது. உலகத்துல நிறைய குழந்தை இலக்கியங்கள் நிறைய இருக்கும். ஆனா எல்லா குழந்தை இலக்கியங்களும் கற்பனைகளால மட்டும் நிறைந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய குழந்தை இலக்கியங்கள் அப்படிங்கிறது மனுஷங்க இது வரைக்கும் மறந்து போன நிறைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய விடயங்களையும் நிறைய தகவல்களையும் அந்த குழந்தைகள் இலக்கியங்கள் வச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாகவே நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்து இல்லை பெரியவர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளை பார்த்து குழந்தைகிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும். ஒருவேளை நம்ம பெரியவங்க அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போயிருக்கோம். அதை நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய இலக்கியங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கும். குறிப்பா இப்ப நான் பேச போகிற இந்த ஒரு புத்தகம் உலகத்துல நிறைய பேரால வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது குட்டி இளவரசன் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் அன்வன் டு சென்ட் எக்ஸ்பரி அவர்களுடைய கதை. ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர்களுடைய கதை. தமிழ்ல யூமா வாசகி அவர்கள் இந்த கதையை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு கதை அப்படின்னு ஒரு நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஒரு சின்ன பக்கங்கள் நிறைந்த ஒரு நாவல் இது. உள்ள படிக்கும் போது நிறைய கற்பனைகள் இருக்கு. அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மறந்த சில விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான நிறைய தகவல்களும் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது முதல்ல தொடக்கத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கதை சொல்லி அவங்க வந்து சின்ன வயசுல வரைஞ்ச ஒரு சித்திரத்தை பத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு ஒரு ஆடை முழுங்கிறதுக்கான விழுங்கின ஒரு சித்திரம் அது அவர் பார்க்குறாரு. அந்த சித்திரத்தை வந்து பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது அது என்ன தொப்பியாதுன்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன பாறை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு பின்னாடி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா பெரியவர்களுக்கு அவங்களாவே எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தனாலே குழந்தைகளுக்கு வந்து அது சரிப்பாயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அந்த கதையை அந்த நாவலை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி அவர் சந்தித்த ஒரு பையனை பத்தி இந்த கதையில அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு விமான ஓட்டியாக இருக்கும்போது ஒரு மனிதர் மட்டுமே பயணம் செய்கிற அந்த விமானத்துல பயணம் செய்யும் போது சஹாரா பாலைவனத்துல விழுந்துடுறாங்க. அந்த விமானத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அது சரி பண்றதுக்காக அவர் இருக்கும்போது ஒரு குரல் அவருக்கு பின்னாடியில இருந்து கேட்குது. ஒரு குட்டியா ஒரு குரல் கேட்குது. அங்க வந்து அந்த குழந்தை அவரை பார்த்தோன்னே கேட்குது, எனக்கு வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வரைஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அவருக்கு வந்து இடத்துல இப்படி ஒரு விமானத்தை சரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்படி ஒரு யார் எதுனே தெரியாத ஒரு இடத்துல, நம்ம ஆள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஒரு குட்டி பையன் வந்து நம்மள ஒரு ஆடு வரைஞ்சு தர சொல்லி கேட்கிறானே அப்படின்னு அவருக்கு வந்து பிரமிப்பா இருக்கு. அது பிறகு அவர் வந்து வரைஞ்சு கொடுக்குறான். அது எல்லாம் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி இது என்ன வயசான கிழவி மாதிரி இருக்கு, இது வந்துட்டு நல்லாவே இல்லை, இது வந்துட்டு செம்மறி ஆடு மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ஆடு வேணாம் வேற அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டா ஒரு பெரிய பெட்டி மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்டு இந்த பெட்டிக்குள்ளதான் அவனோட ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக ஓகே பரவாயில்ல இப்போ வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் அந்த புத்தகம் முழுக்க இருக்கு. அவரு அந்த குட்டி இளவரசன் பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் எங்கிருந்து வந்திருக்கான், அவன் வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்து இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான், அவனை பத்தின நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. குட்டி இளவரசன் அவனோட கிரகத்தை பத்தி சொல்லும் போது என்னன்னா அது ஒரு வீடை விட கொஞ்சம் பெருசான ஒரு கிரகத்துலதான் அவன் இருக்கிறான். எல்லா வேலைகளும் இவன் தான் செய்யணும். அந்த இடத்துல ஒரு 3 எரிமலைகள் இருக்கு. அதுல என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்து ஒரு பூச்செடி வளர்க்குறான். அந்த பூச்செடி கூட அவனுக்கு ஒரு பெரிய பிரியம் வந்து இருக்கு. அதுக்கு பின்னாடி அவன் நிறைய கிரகத்துக்கு அவன் பயணம் செய்யணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்காக அவன் பயணங்களை மேற்கொள்றான். அது மாதிரி போகும்போதுட்டு நிறைய மனிதர்கள் ஒரு கிரகத்திலேயும் ஒருத்தங்களை சந்திக்கிறாங்க. அந்த ஒருத்தவங்க கிட்ட அவன் சந்திக்கும் போதும் என்ன அப்படின்னா அவன் திரும்ப ஒரு வேலையாள் மாதிரியோ ஒரு பணியாள் மாதிரி எல்லாமே நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவனுக்கு புரியுது. அதை தாண்டி ஒரு மனிதர்களை அவன் சந்திக்கும் போதோ ஒரு கிரகத்துக்கு போகும்போதோ நமக்காக அவன் வந்து நிறைய தகவல்களையோ நிறைய விஷயங்களையோ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கருத்துக்களை அவன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த புத்தகத்துல இருக்கு. அதுல குறிப்பா அவனோட அந்த கிரகத்துல இருந்து அவன் கிளம்பி போகும்போது ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க இதுல வந்து எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதை நீங்க பார்க்கும்போதுட்டு அவன் வளர்த்த
பார்த்த ஒரு பூவை விட்டு பிரியணும் அப்படின்னும் போது அது வந்து நம்ம வெறுமனே பூவா மட்டுமே நம்ம கற்பனை பண்ணிக்க முடியாது. ஒருவேளை நமக்கு பிரியமான யாரோ ஒருத்தவங்களை விட்டு நம்ம பிரியிற ஒரு சூழல் அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கு. அதில் விதத்துல சொல்லுவாங்க, உன்னை நான் மிகவும் நேசித்தேன், உனக்கு அதை புரிய வைப்பதற்கு எனக்கு தெரியவில்லை, பரவாயில்லை, நீ மகிழ்ச்சியாக இரு. அதாவது ஒரு விஷயமா என்னன்னா, ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த ஒரு பிரிவை சந்திக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் மீதான பிரியம் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல அவர் சொல்றது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் இந்த ஒரு ராஜாவை சந்திக்கிறாரு, ஒரு குடிக்காரனை சந்திக்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சியாளனை சந்திக்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்துலயுமே சந்திக்கும் போதுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாம்பை சந்திக்கிறான், ஒரு நரியை சந்திக்கிறான். இது இவங்கள ஒரு கிட்டையும் பேசும்போது ஒருத்தவங்கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தங்கிட்டையும் இந்த வாழ்க்கைக்கு உண்டான ஏதோ ஒரு தகவலை எல்லார்கிட்டையும் அவன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கான், அவன் தெரிஞ்சுட்டே இருக்கிறான். அப்படியான ஒரு விஷயம் அது நடந்துட்டே இருக்கு. அதுல குறிப்பா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வந்து அவன் நிறைய கூட பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு இடம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த நிறைய எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அவன் சொல்றான், மனிதர்கள் வந்து எல்லாருமே ஒருத்தவங்க கூட நம்ம இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தவங்கிட்ட பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனது அப்படிங்கிறது நம்ம கண்களால பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டி நம்முடைய மனது மூலமா நிறைய விஷயங்களை பார்க்க முடியும், அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப அழகாவே இருந்தது. எந்த ஒரு இடத்துல அந்த நரி விஷயம் வந்து சொல்லும் என்ன அப்படின்னா, ஒருவரின் மனதை புரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது, கண்ணால் மட்டுமே காணக்கூடியதல்ல அது. மனிதர்கள் இந்த உண்மையை பெரும்பாலும் மறந்து போகிறார்கள். ஆனால் நீ மறந்து விடாதே, உன்னை நேசிப்பவர்களிடம் உனக்கும் பொறுப்புகள் உண்டு. உன் பூவின் மீது உனக்கு பொறுப்பு இருக்கிறது அல்லவா, அதை போல போய் வா அப்படின்னு இந்த நரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சொல்றது ஒரு குட்டி இளவரசன், ஒரு குட்டி பிள்ளை சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா, இவ நிறைய பூக்களை பத்தி பேசுறான். நிறைய நம்ம ரோஜாக்களை வளர்க்குறோம், ஆனா அவ்வளோ ரோஜாக்களை வளர்க்குறோம், அந்த ரோஜா ஒரே ஒரு சின்ன ரோஜாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பூவை வளர்க்குறோம், ஆனா அதை நம்ம நேசிக்கிறதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. நம்மளை சுத்திர நட்சத்திரங்களை பார்க்குறோம், அந்த நட்சத்திரங்களை ரசிக்கிறதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அதே மாதிரி கடைசியா போகும்போது அவன் சொல்றான், நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வெறும் ஒளியால மட்டுமே ஆனது கிடையாது, அது வந்து ஒரு பெரிய சிரிப்பு, அது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லி போறான். என்ன அப்படின்னா, இந்த இயற்கை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது, நிறைய அழகியல் சார்ந்தும் சரி, இல்லை ஒரு மனதை நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் சரி, இல்லை நம்மளுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியான ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த இயற்கை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு நிறைய விஷயங்கள் தருது. ஆனால் மனிதர்கள் அதை எப்பவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த நம்ம ஒன்னா இருக்கணும், இல்லை ஒருவர் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி எப்பவுமே தனித்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இல்ல அந்த ஒரு நிறைய விஷயத்துல சொல்ற மாதிரி நம்ம நேசிக்கிற எல்லாரும் மீதும் நமக்கான ஒரு பொறுப்புகள் எப்பவுமே இருக்கு. நம்ம ஒரு பிரிவை சந்திக்கும் போதோ சரி, இல்லை ஏதோ ஒரு சூழலை சந்திக்கும் போதும் சரி, நம்ம வந்து அந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கிறத தவிர்த்து, ஒருவேளை அவர்களோட நம்ம இருக்கணும், இல்லை அவர்களோட நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தை நம்ம எப்பவுமே நம்ம யோசிக்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இந்த ஒரு புத்தகத்துல ஃபுல்லா அவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கடைசியாகவும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விமான பயணி அந்த குட்டி இளவரசனை புரியக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. ஆனாலும் அந்த 6 வருடம் கழித்தும் அந்த குட்டி இளவரசனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏக்கத்தையும், இல்லை அந்த குட்டி இளவரசன் திரும்பவும் வந்தா ஒருவேளை சொல்ல போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காகவோ, இல்லை அவனோட இருந்த அந்த ஒரு தருணங்களை திரும்ப நினைக்கிறதுக்காகவோ அந்த ஏக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாங்க. ஒருவேளை இது ஒரு சின்ன குட்டி பிள்ளைங்க படிக்கிறதானே அப்படிங்கிற ஒரு கதையா மட்டுமே இது எடுத்துக்க நம்ம கடந்து போக முடியாது இந்த ஒரு கதையை. ஏன் அப்படின்னா, இது முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு கதையாக இதை நான் பார்க்கல. இது முக்கியமாக பெரியவர்கள் படிக்க வேண்டிய ஒரு கதையாக தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம பெரியவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில நிறைய அழகியல் சார்ந்த விஷயங்களையும் சரியில்லை, வாழ்க்கையே நிறைய நேரங்கள் நம்ம வாழ மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களும் ஒரு நிமிடங்களும் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அது நம்ம நிறைய நேரம் ரசிக்க மறந்துடும், நிறைய நேரம் அதை அனுபவிக்க மறந்துடும். இல்லை ஒருவேளை நமக்கு கையில கிடைத்த நிறைய விஷயங்கள் நம்ம தவற விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறோம். இன்னொன்று, நமக்கு பிரியமானவர்களை நம்மோடு வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து மறந்து போறோம். இன்னொன்று என்ன
அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அழகியலாலும் அன்பாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது வந்து அன்பான மனிதர்கள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனால இயற்கையும் சரி, மனிதர்களும் சரி, அதை சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு 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 நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்படியான நிறைய நிறைய எண்ணங்கள் எல்லாமே இந்த ஒரு கதையை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா வரும். இதை வந்து ஒரு முறை படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மட்டும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எத்தனை முறை நீங்க திரும்ப திரும்ப படிச்சாலும் நிச்சயமாக வேறு வேறு சில எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டே இருக்கும். ஸோ பாரதி புத்தகாலயம் இதை வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்ல ரொம்ப ஒரு அழகான மொழிபெயர்ப்புல யூமா வாசுகி அவர்கள் இந்த மொழிபெயர்த்திருக்காங்க. நிச்சயமா வாங்கி படிக்கலாம்.